டாபிக் சிலபஸ் இதில் கவர் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஸ்கூல் புக்கு வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா, நிறைய இன்ஸ்டியூட் கொடுத்துருப்பாங்க, ஆன்லைனில் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு பிடிஎஃப் போட்டு அந்த பிடிஎஃப் வந்து பிரிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? அதுக்கப்புறமா நீங்கள் படிக்கிறத வந்து வீக்லி ஒன்ஸ் டெஸ்ட்டு போடுங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் எடுத்து வீக்லி ஒன்ஸ் டெஸ்ட்டு போடுங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பாக யூடியூப் பார்க்குறது, சோஷியல் மீடியாவுக்கு போகவே கூடாது. பிளான் எவ்ரிடே. ஏன்னா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ இதில் இருக்கிறது நீங்கள் டெய்லி கண்டிப்பாக பண்ணணும். இங்கே இருக்கிறது நம்ம கண்டிப்பாக படிச்சே ஆகணும். அதுக்கடுத்து நம்ம ஃபர்தராக படிக்கிறதுக்கு என்ன பிளான் பண்ணுவோமோ அது அன்றைக்கி நாள் நமக்கு எப்படி இருக்கோ அதை பொறுத்து நம்ம படிச்சிடலாம். இதில் இருக்கிறது படிச்சனாலே 90 டேஸ்ங்கிறது நம்ம 90 லெசன் படிச்சிடலாம் இல்லையா? ஸோ அதை தாண்டி நம்ம அடிஷனலாக இப்போ தமிழுக்கெல்லாம் வந்து சொல்ல முடியாது எப்படி இருக்கணும் லெசன்ஸ். அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒவ்வொரு நாள் இவ்வளோ கவர் பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணி படிக்கணும். அடுத்தது ஃபாலோஸ் 10 days மென்செட். இது என்ன அப்படின்னா நம்ம 90 நாள் பெரிய ப்ராசஸ். அதை வந்து நம்ம குட்டியாக வச்சுக்கலாம். எப்படின்னா 10 நாளைக்கு இவ்வளோ, நம்ம 10 நாளைக்குள்ள நம்ம இதை படிச்சிருவோம், 10 நாளைக்கு அதை படிச்சிருவோங்கிற மாதிரி மைண்ட் செட் வச்சுக்கோங்க. அடுத்தது ரெஃப்ரெஷிங் வித் நேச்சர் அண்ட் ஃபேமிலி. என்னென்னா நம்ம படிச்சதுக்கப்புறமா டெய்லியும் படிச்சுட்டு ஒரு மாதிரி மைண்ட் டிப்ரெஸ் ஆகும், ஒரு மாதிரி இறுக்கமாக இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் வந்து சோஷியல் மீடியா போய் ரிலாக்ஸ் பண்ண நினைப்பீங்க, அதை பண்ணாதீங்க. நேச்சர்னால் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சும்மா ஒரு வாக்கிங் போகிறதோ இல்லை சும்மா வெறுமனே உட்காந்து செடியை பார்க்குறதோ, அந்த மாதிரி மைண்டை வந்து வானத்தை பார்க்குறதோ அந்த மாதிரி ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லை ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஃபேமிலியோட பேசினா பிரச்சனை ஒன்றுனா நேச்சர் மட்டுமே வச்சுக்கோங்க. அடுத்தது ஹோட்டல் ஃபுட்டு சாப்பிடாதீங்க. ஏன் அப்படின்னா யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. எதனால சொல்கிறேன் அப்படின்னா சாப்பிட்டு நம்ம உடம்பு இல்லாமல் போச்சுன்னா இந்த 90 days சேலஞ்சுங்கிறது உங்களை கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ ஹோட்டல் ஃபுட் அவாய்ட் பண்ணிடுங்க. உங்களோட ஹெல்த்தை வந்து மானிட்டர் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் வந்து கண்ணு முடிச்சு படிக்கிறீங்க, இல்லை சில ஃபோனில் படிப்பீங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது உங்கள் கண்ணில் எரிச்சல், இல்லை வந்து உடம்பு உட்காந்து படிக்கிறதுனால இடுப்பு வலி, இல்லை ஹெல்த்தில் ஏதாச்சும் பிரச்சனை வரலாம். அந்த மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் வந்துட்டு உங்கள் ஹெல்த்தை எப்பவுமே மானிட்டர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது கண்டிப்பாக எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி என்னன்னா இங்கே 5 குறள் தான் தமிழ் சொல்லிட்டு தமிழுக்கு மீதி சொல்லலையேன்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் கம்ப்ளீட்டாக ஒன் டேயில் நம்ம வந்து இதை மெயினாக பண்ணணும். இதுக்கு மேலே நம்ம அடிஷ்னலாக வந்து தமிழில் இதெல்லாம் முடிச்சதே நம்ம தமிழில் ஃபுல்லாக தமிழுக்கு தான் கொடுத்தோம் மீதி நம்ம டைம் ஃபுல்லாக. ஓகேங்களா? அப்புறம் இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு 1 வீக் படிச்சுட்டு ஒரு 2 நாள் டைம் எடுத்துக்கோங்க. சொல்ல இந்த 12 நாள் இதில் ஒரு நாளோ 2 நாளோ உங்களுக்கு முடிஞ்ச டைம் எடுத்து டெஸ்ட்டு கண்டிப்பாக போட்டு பாருங்கள். வாரத்தில் ஒரு நாள் டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் ப்ளஸ் வந்துட்டு சம்முக்குள்ள ரொம்ப டைம் எடுக்கும் இல்லையா, அதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அந்த மாதிரி இந்த 12 நாளுங்கிறது நமக்கு வந்து கோல்டன் டைம் மாதிரி. இந்த 12 நாள் இது நம்ம யூஸ் பண்ணுறத இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 12 டேஸில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து ஜூலை 31 நம்ம எல்லாமே டாபிக் கவர் பண்ணி முடிச்சிருப்போம். அதுக்கு மேலே நம்ம ஜூலை 31 அப்புறம் ஆகஸ்ட்டில் ஃபுல்லாக நம்ம வந்து ஏற்கனவே நம்ம படிக்கிறப்பயே வீக்லி ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணி டெஸ்ட் போட்டிருப்போம். அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டே போகிறப்பனால நம்ம கடைசியாக ஆகஸ்ட்லேருந்து நம்ம ஃபுல்லாக ரிவிஷனாக பண்ண செப்டம்பரில் நமக்கு படிச்சோம். ஸோ 1 month ஃபுல்லாக கிட்டத்தட்ட செப்டம்பர் 6 நினைக்கிறேன் படித்தேன். ஸோ 1 month ஃபுல்லாக நம்ம ரிவிஷன் டெஸ்ட்டுங்கிறப்ப நல்லாவே ட்ரைனாக இருக்கும். பிலிம்ஸ் வந்து ஈஸியாக கிளியர் பண்ணலாம். நீங்கள் குரூப் 1 தான் டார்கெட்னா தமிழ் கூட கொஞ்சம் லிபரலாக விட்டுட்டு ஜிஎஸ்ஐ இன்னும் கூட 1 லெசன்ங்கிற இடத்துல 2 லெசன் படிங்க. 1 லெசன் ரிவிஷன் பண்ணுங்கள் அன்றைக்கி. அதுக்கேற்ற மாதிரி அதான் டெய்லி பிளான் எவ்ரி டே அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு நாள் போட்டு பண்ணுங்கள். ஓகேவா? கண்டிப்பாக யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை எழுதி வீட்டு செவத்தில் வச்சு செவத்தில் ஒட்டணும். சரி, அதுக்கு மாதிரி வீடியோ எடுத்துலான்னு எடுத்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.